ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் 65th சாப்டர் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பார்ட் 17 ஆர்டிகல் 343 351 வரைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை 4 தலைப்புகளாக பிரிச்சிருப்பாங்க. அதை ஒன் பை ஒன் நெக்ஸ்ட் கண்டென்ட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனியன் லெவலில் அஃபிஷியல் லாங்குவேஜாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அதை பற்றி பார்ப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ், ஸ்டேட் லெவலில் இருக்கிற லாங்குவேஜ் பற்றி பார்ப்போம். தேர்ட் பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் அப்புறம் சட்டங்களை என்ன லாங்குவேஜில் எழுதுறாங்க அதை பற்றி பார்ப்போம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன் பற்றியும் ஹிந்தி லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணுறதை பற்றியும் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ்க்காக பார்லிமெண்ட்டில் அமைக்கப்பட்ட கமிட்டி பற்றியும் அதில் யார் இருப்பாங்க அவங்களோட டியூட்டி பற்றிலாம் பார்ப்போம். ஃபைனலாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் வழங்குறதை பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன் லெவலில் அஃபிஷியல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதை பற்றி கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவனகிரி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எழுதின ஹிந்தி லாங்குவேஜ் தான் யூனியனோட அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நியூமரல்ஸ் தேவனகிரி ஃபார்மில் இருக்கிற நியூமரல்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபார்மில் இருக்கிற இந்தியன் நியூமரல்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் கொண்டு 15 இயர்ஸ் வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜை யூனியனோட அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் கழிச்சும் பார்லிமெண்ட் நினைச்சா சில பர்பஸ்க்காக இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதை அலோவ் பண்ணலாம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் கொண்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் கான்ஸ்டியூஷன் கொண்டு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா பிரசிடென்ட் ஒரு கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்குன்னா ஹிந்தி லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதை அதிகரிக்கிறதுக்காகவும் இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரதை பற்றி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸை பார்லிமெண்ட் கமிட்டி எக்ஸாமின் பண்ணி பிரசிடென்ட்க்கு அவங்களோட கருத்தை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்க இந்த ப்ரொவிஷன்ஸ் படி 1955ல் பிரசிடென்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணாரு பிஜி கேர் தலைமையில். இந்த கமிஷன் 1956ல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டை 1957ல் கோவிந்த் பல்லாப் பேண்ட் தலைமையில் பார்லிமெண்ட் கமிட்டி எக்ஸாமின் பண்ணாங்க. ஆனால் அடுத்து 1960ல் இன்னொரு அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனை பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணலை. இதை தொடர்ந்து பார்லிமெண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963ல் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் படி ஹிந்தி கூடவே இங்கிலீஷ் லாங்குவேஜையும் யூனியனோட எல்லா அஃபிஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், பார்லிமெண்ட்டோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆக்டை 1967ல் திருத்தம் செஞ்சிருப்பாங்க. அதாவது சில கேசஸ்ல ஹிந்தி கூடவே இங்கிலீஷ் லாங்குவேஜையும் கட்டாயமாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற ரிப்போர்ட்ஸ், ரெசல்யூஷன்ஸ், ஜென்ரல் ஆர்டர்ஸ், ரூல்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கட்டாயமாக்கியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜஸ். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னுலாம் சொல்லலை. பட் அது ரிலேட்டடாக என்ன ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வேணும்னா ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் இல்லைனா மல்டிபிள் லாங்குவேஜஸை இல்லைனா ஹிந்தி லாங்குவேஜை கூட ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜாக எடுத்துக்கலாம். இந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி நிறைய ஸ்டேட்ஸ் அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜை அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்கிக்கிட்டாங்க. 9 நார்த்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ், யூபி, உத்தரகண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், ஹரியானா, அப்புறம் ராஜஸ்தான். இந்த 9 ஸ்டேட்ஸ் ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்கிக்கிட்டாங்க. குஜராத்தில் குஜராத்தி அப்புறம் ஹிந்தி ரெண்டையுமே அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்கிக்கிட்டாங்க. கோவாவில் மராத்தி அப்புறம் கொன்கனியை அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்கிக்கிட்டாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இங்கிலீஷை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டேட்ஸ் 8th ஷெட்யூலில் இருக்கிற லாங்குவேஜஸ் தான் அடாப்ட் பண்ணணும்னு கிடையாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா டைம் பீயிங்க்கு யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கும் இல்லைனா 2 ஸ்டேட்ஸ்குள்ளேயும் லிங்க் லாங்குவேஜாக கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை ஸ்டேட்ஸ்குள்ளேயே அவங்க ஒத்து போய் இங்கிலீஷுக்கு பதிலாக ஹிந்தி லாங்குவேஜை யூஸ் பண்ணலான்னு அக்ரி பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி தான் ராஜஸ்தான், யூபி, மத்திய பிரதேஷ், பீகார்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963 படி ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக இல்லாத ஸ்டேட்ஸ் அதாவது நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் அவங்களுக்கும் யூனியனுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே அவங்க ஹிந்தி லாங்குவேஜை யூஸ் பண்ணாலுமே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஸ்டேட்டோட பாப்புலேஷன் நிறைய பேர் வேற லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருந்தாங்கன்னா பிரசிடென்ட் நினைச்சா அந்த லாங்குவேஜையும் ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்க சொல்லலாம். இந்த ப்ரொவிஷன் மூலியமா ஸ்டேட்டோட லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் தி ஜுடிஷியரி அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் லாஸ்.
கோர்ட்டில் அப்புறம் சட்டத்தில் வந்து யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் பற்றி இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட் சொல்கிற வரைக்கும் 2 விஷயத்தில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று சுப்ரீம் கோர்ட் அப்புறம் எல்லா ஹை கோர்ட்ஸோட ப்ரொசீடிங்ஸ்லையும், ரெண்டாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவலில் எல்லா பில்ஸ், ஆக்ட்ஸ், ஆர்டினன்ஸ், ஆர்டர்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பைலாஸ்லேயும் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டோட கவர்னர் பிரசிடென்ட்டோட ஒப்புதலோட ஹிந்தி இல்லைனா ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜை வந்து ஸ்டேட் ஹைகோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஜட்மெண்ட்ஸில், ஆணையை பிறப்பிக்கிறதுல, ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறதுலாம் வந்து கிடையாது. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் வந்து இங்கிலீஷ் இல்லாமல் வேறு லாங்குவேஜை வந்து பில்ஸ், ஆக்ட்ஸ், ஆர்டினன்ஸ், ஆர்டர்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பைலாஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து அதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணணும். அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் ஆஃப் 1963 படி பிரசிடென்ட்டோட அதிகாரத்துக்கு கீழே பப்ளிஷ் பண்ண ஆக்ட்ஸ், ஆர்டினன்சஸ், ஆர்டர்ஸ், ரெகுலேஷன்ஸ், பைலாஸ்க்கு வந்து ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வந்து இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பில்ஸ்லேயும் வந்து ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சில கேசஸில் வந்து ஸ்டேட் ஆக்ட்ஸ், ஆர்டினன்ஸ்க்கும் வந்து ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆக்ட் படி ஸ்டேட்டோட கவர்னர் வந்து பிரசிடென்ட்டோட ஒப்புதலோட ஹிந்தி இல்லைனா வேறு ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜை வந்து ஜட்ஜ்மெண்ட், ஆணையை பிறப்பிக்கிறதுல, ஆர்டர்ஸை பாஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அது கூட வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் வந்து இருக்கணும். பார்லிமெண்ட் வந்து இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் ஹிந்தியை யூஸ் பண்ணலான்னு எந்த ப்ரொவிஷனும் வந்து கொண்டு வந்ததில்லை. அதனால சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷன், அப்பீல் எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. 1971 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனர் வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனுக்கு ஹிந்தியில் தான் வந்து ஆர்கியூ பண்ணுறதா வந்து சொன்னாங்க. பட் ஆனால் கோர்ட்டில் வந்து அலோவ் பண்ணல, ஏன்னா கோர்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆத்தரைஸ்டு டிரான்ஸ்லேஷன் சென்ட்ரல் லாஸ் ஆக்ட் ஆஃப் 1973 படி அஃபிஷியல் கெசட்டில் பிரசிடென்ட்டோட அதிகாரத்துக்கு கீழே பப்ளிஷ் பண்ண சென்ட்ரல் ஆக்ட், ஆர்டினன்சஸ், ஆர்டர், ரூல், ரெகுலேஷன், பைலாஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷனோட 8th ஷெட்யூலில் இருக்கிற எந்த ரீஜனல் லாங்குவேஜ்லையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து அதுதான் வந்து அந்த லாங்குவேஜோட அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ். கான்ஸ்டிடியூஷனில் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஹிந்தி லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் சில ப்ரொவிஷன்ஸை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் இல்லைனா ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு லாங்குவேஜையும் யூஸ் பண்ணி ஏதாச்சும் குறையால் பாதிக்கப்பட்ட பர்சன் வந்து பெட்டிஷனை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லைன்றதுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்டேட்டுமே வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி குரூப்பை சேர்ந்த சில்ட்ரனுக்கு பிரைமரி எஜுகேஷன் வந்து அவங்க தாய்மொழியில் இருக்கிறதுக்கு வழி செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்காக வந்து பிரசிடென்ட்டும் வந்து சில வழிமுறைகளை வந்து சொல்லலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபீஸரை வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த ஆஃபீஸர் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட்க்கு சப்மிட் பண்ணுவார். அந்த ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட் பார்லிமெண்ட்லேயும் சம்மந்தப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து அனுப்புவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். கான்ஸ்டிடியூஷனில் ஹிந்தி லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ண சொல்லி சென்டருக்கு சொல்லியிருப்பாங்க. இது மூலிமா வந்து ஹிந்தி வந்து இந்தியாவோட பொது மொழியாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சென்டரை வந்து ஹிந்தி லாங்குவேஜை என்ரிச் பண்ணி செக்யூர் பண்ணுறதுக்கு 8th ஷெட்யூலில் இருக்கிற லாங்குவேஜோட ஃபார்ம்ஸ், ஸ்டைல்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு 8th ஷெட்யூலில் 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா வந்து 14 லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து மீதியை வந்து ஆட் பண்ணாங்க. இப்போ 8th ஷெட்யூலில் இருக்கிற 22 லாங்குவேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 தமிழ், அசாமீஸ், பெங்காலி, போடோ, டோங்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொன்கனி, மைத்திலி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், சந்தலி, சிந்தி, தெலுங்கு அண்ட் உருது. 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1967 படி சிந்தியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992 படி கொன்கனி, மணிப்பூரி, நேபாளியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003 படி போடோ, டோங்ரி, மைத்திலி அப்புறம் சாந்தலியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷனில் வந்து 2 அப்ஜெக்டிவ்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனில் இந்த 8th ஷெட்யூலில் இருக்கிற லாங்குவேஜஸோட மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி லாங்குவேஜை என்ரிச் பண்ணுறதுக்கு 8th ஷெட்யூலில் இருக்கிற லாங்குவேஜஸோட ஃபார்ம்ஸ், ஸ்டைல், எக்ஸ்பிரஷன்ஸை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ். அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963 படி
யூனியன் லெவலில் அஃபிஷியல் பர்பஸ்க்காக ஹிந்தி லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதோட ப்ராக்ரஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் கமிட்டியை வந்து அமைக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆக்ட் நடைமுறைக்கு வந்து 10 இயர்ஸ் கழித்து கமிட்டியை வந்து 1976 வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த கமிட்டியில் பார்லிமெண்ட்டில் இருந்து 30 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. 20 மெம்பர்ஸ் வந்து லோக்சபாவில் இருந்தும் 10 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாவில் இருந்தும் இருப்பாங்க. இந்த ஆக்டில் வந்து கமிட்டியோட கம்போசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் நடைமுறைக்கு வந்து 10 இயர்ஸ் கழித்து பிரசிடென்ட்டோட ஒப்புதலோட பார்லிமெண்ட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அஃபிஷியல் லாங்குவேஜஸ்க்கான கமிட்டியை வந்து அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கமிட்டியில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 30 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அதில் 20 மெம்பர்ஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள் லோக்சபாவில் இருந்தும் 10 மெம்பர்ஸ் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராஜ்யசபாவில் இருந்தும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் முறைப்படி வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து கமிட்டியோட டியூட்டி என்னன்னா வந்து யூனியன் லெவலில் அஃபிஷியல் பர்பஸ்க்காக ஹிந்தி லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதோட ப்ராக்ரஸை வந்து ரிவ்யூ பண்ணி அதோட ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட்க்கு சப்மிட் பண்ணணும். பிரசிடென்ட் வந்து அதை 2 ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லேயும் அப்புறம் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து அனுப்புவார். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வியூஸையும் கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுவார். இந்த கமிட்டியோட சேர்மனை வந்து அந்த கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. வழக்கமாக வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான் வந்து சேர்மனாக இருப்பார். இந்த கமிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஹிந்தி லாங்குவேஜை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணி ரிப்போர்ட்டாக வந்து கூடவே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸையும் வந்து பிரசிடென்ட்க்கு சப்மிட் பண்ணுவாங்க. கமிட்டியை வந்து 3 சப் கமிட்டிஸை வந்து அமைப்பாங்க. எதுக்காகனா வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக. அப்புறம் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸையும் வந்து 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக வந்து பிரிப்பாங்க. இந்த கமிட்டியோட செக்ரட்டரியேட்டுக்கு கமிட்டியோட செக்ரட்டரி தான் வந்து தலைமை வகிப்பார். செக்ரட்டரிக்கு உதவியாக வந்து அண்டர் செக்ரட்டரி அப்புறம் மற்ற அஃபீஷியல்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் கீழே வருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ். 2004 இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு புது கேட்டகரி ஆஃப் லாங்குவேஜஸை வந்து கிரியேட் பண்ணாங்க. அதை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்ன்னு சொன்னாங்க. 2006 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்க்கான க்ரைட்டீரியாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் 6 லாங்குவேஜஸ்க்கு வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸை வந்து வழங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கு 2004 ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து சான்ஸ்கிரிட்டை 2005 டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. தேர்டு வந்து தெலுங்கு அப்புறம் கன்னடத்துக்கு வந்து 2008 டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது மலையாளத்துக்கு வந்து 2013 டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக ஒடியாவுக்கு வந்து 2014 டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் ஒரு லாங்குவேஜை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு அறிவிச்சாங்கன்னா அந்த லாங்குவேஜை படிக்கிறதுக்கான சென்டரை வந்து அமைக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் அந்த லாங்குவேஜில் இருக்கிற ஸ்காலர்ஸ் அறிஞர்களுக்கு வந்து 2 மேஜர் அவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கிட்ட சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்க்காக சில பதவியை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜில் உயர்ந்த அறிஞர்களுக்கு வந்து கிரியேட் பண்ண சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து க்ரைட்டீரியா. ஒரு லாங்குவேஜை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அந்த லாங்குவேஜ் வந்து பழங்காலத்தை சேர்ந்த டெக்ஸ்ட்டு இல்லைனா 1500 2000 இயர்ஸ் வரைக்கும் பழமையான ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி இருக்கணும். பழமையான இலக்கியங்கள் இருக்கணும். அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் வந்து வேற ஸ்பீச் கம்யூனிட்டி கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருக்க கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பப்ளிக் சர்வீசஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.